இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி நல்லா இந்த மாதிரி கையிலேயே நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இப்போது மிளகு ஜீரகம்லாம் இடிச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு இந்த மாதிரி இடிச்சிட்டு அதில் ஒரு 5 பல்லு பூண்டு போட்டு நல்லா இடிச்சுக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி அதோட காம்போடு போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு ஜீரகத்தை போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம தக்காளியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த ரசத்துக்கு ஏற்ப கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு இன்னும் தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.